Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த ஓமையை சொல்லிவிட்டு இதனுடைய விளக்கத்தை அவர்கள் கேட்கிறார்கள். சீஷர்கள், இதுக்கு என்ன விளக்கம், அர்த்தம் என்ன? ஓமை வடிவில் சொல்கிறீரே, இதனுடைய அர்த்தம் என்ன, எதை பற்றி சொல்ல வர்றீர்னு கேட்குறாங்க. அதுக்கு அதனுடைய வியாக்கியானத்தையும் தர்றார். பின்னாடி 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே இதனுடைய வியாக்கியானத்தை அவரே தர்றார். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளிடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கணுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பரலோக ராஜ்யத்தின் ஓமைகள் என்று நிறைய ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இது ஒரு பிரதானமான ஓமை. இது 3 சுவிசேஷங்கள்லேயும் வருது. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்கள்லேயும் வருது. 3த்துலேயும் வர்றதுனால இது 3 பேரும் எழுதியிருக்காங்க. அப்படின்னா இது ரொம்ப முக்கியமாக நினச்சதுனால தான் 3 பேர் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் எழுதியாச்சுன்னு சொல்லி இன்னொருத்தர் விடலை. அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சில விவரங்கள்லாம் தந்திருக்காங்க. ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் அதன் மூலமாக விளங்குகிறது. முதல் விதமான நிலத்தை குறித்து பார்த்தோம். அது என்ன? வழி அருகே. 2வது விதமான நிலத்தை தான் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு காரியத்தை சொன்னேன், ஈரம் இல்லாததுனால் அப்படின்னு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இதே ஓமை சொல்லும்போது ஈரம் இல்லாததுனாலும் சொல்கிறார். ஈரம் இல்லாததுன்னா என்னென்னு நான் சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்கிறார். அதனால தான் டீட்டெயிலை கவனிக்கணும். இந்த ஓமையில் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம், விவரங்கள் ரொம்ப முக்கியம். ஈரம் இல்லாததுன்னா என்னென்னு காண்பித்தேன். ஆவியானவருடைய கிரியைக்கு அங்கே இடம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத காமிச்சேன். இன்றைக்கு மண் ஆழமாக இராததுனால் வெயில் ஏறின போதுன்னு இருக்குது பாருங்கள், அதை கவனிக்க போகிறோம். அது என்ன, அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் இயேசு? மண் ஆழமாக இராதனால் வெயில் ஏறின போது தீந்து போய் உலர்ந்து போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண் ஆழமாக இராததுனால்தான் என்ன? மண் ஆழமாக இராதுங்கிறது மனுஷனுடைய இருதயத்தின் நிலையை குறிக்கிறது. ஆழமில்லாத ஆள், அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. மண்ணை பற்றி சொல்லுது, ஆளை பற்றி சொல்லியிருக்குது. ஆள் வந்து ஒரு டெப்த்தே கிடையாது. டெப்த் இல்லாத ஆளுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆழம் இல்லாத ஆள், மேலோட்டமாக இருக்கிறாள். அவள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? பாருங்கள், ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா எங்கே ஆழமாக இருக்குது எங்கே ஆழமாக இல்லைன்றது க்ளீனாக சொல்லலாம். இது சின்ன பிள்ளைகளுக்கு 2 அடியில் தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? போனோடனே தைரியமாக இறங்கிக்கலாம். அது ஏன்னா பார்த்தா தெரியுது ஆழம் இல்லைன்னு யாரும் விஞ்ஞானி வந்து சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு பார்த்தாலே தெரியுது ஆழம் இல்லை, இதோ இருக்குது தரை அப்படின்னு இறங்கிக்கிறோம். 9 அடி ஆழத்தில் போனால் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா தரை தெரியல, அது எங்கேயோ இருக்குது, கீழே இருக்குது. தரை தெரியலன்னு அதில் காலை வைக்கிறதுக்கு நீச்சல் தெரியாதவங்க பயப்படுவாங்க. ஏன்னா தெரியுது அது ஆழம் இருக்குதுன்னு. அதுபோலவே ஆழம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கூட ஒரு ஆளை பார்த்து அவர் நடந்து கொள்கிறத பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். எல்லாம் அமைதலாயிட்டாங்க. ஐயோ, இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுறாரு போல இருக்குன்னு. நான் ஒன்றும் டெஸ்ட் பண்ணலைங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி பேப்பரில் போடுறதுக்காக கூப்பிட்ருக்கோம் இங்கே கிடையாது. நம்முடைய நன்மைக்காக இதை பார்க்கணும். ஆழம் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தானே இதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு. ஆகவே ஆழம் இல்லைன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை பார்க்க போகிறோம். அப்புறம் வெயில் ஏறின போது அப்படின்னு வருது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆழம் இல்லாததுனாலையும் வெயில் ஏறினதுனாலையும் ஏற்படுகிற பாதிப்பை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி இதை தவிர்க்கிறது, எப்படி பலனுள்ள விதத்தில் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சு
அதை பலன் கொடுக்க வச்சு அப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போ நான் ஆழமில்லாத ஆளை விவரிக்க போகிறேன். அப்படி ஆழமில்லாத ஆள் இருந்தீங்கன்னா இப்போ கவலைப்படாதீங்க, நான் கூட ஆழமில்லாததாக இருந்த ஆள் தான். இப்போ கொஞ்சம் ஆழம் வந்துருக்குது. அதனால் எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிக்கிறோம் ஓரளவுக்கு. அதனால் குற்றஞ்சாட்டுறதுக்கு சொல்ல, பட் சொல்கிறேன் கேளுங்க. ஆழம் இல்லாததுன்னா எப்படி? ஆழம் இல்லாததுன்னா முதலாவது சைன் என்னென்னா, அடையாளம் என்னென்னா, மேலோட்டமாக இருப்பார். சூப்பர்ஃபிஷியாலிட்டி, மேலோட்டமாக இருப்பவர். பார்த்திங்கன்னா மேலோட்டம்னா என்ன, எதுலேயுமே ரொம்ப ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, எதுலேயுமே ஆழமாக போக மாட்டாங்க, எதுலேயுமே உறுதியாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப மாறுகிற ஆள். இன்றைக்கி இப்படி இருப்பார், நாளைக்கு அப்படிம்பார். இன்றைக்கி இதை பற்றி சொல்லிட்டுருப்பார், நாளைக்கு அதை பற்றி சொல்லிட்டுருப்பார். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே ஒரு நிலை இல்லாத ஒரு ஆளாக இருப்பார். கேட்டிங்கன்னா இது வரைக்கும் 20 வித்தியாசமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் பாரு. எல்லாம் தெரியும், இந்த பிஸ்னஸ் தெரியுங்க, அந்த பிஸ்னஸ் அது கூட பண்ணியிருக்கேன், நான் இது கூட பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லை ஆள் சொல்கிற ஆள்லாம் கேட்டிருக்கிறேன் நான். இவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் உருப்படியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாம் தெரியும்னுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. இதை பண்ணுறது அதை பண்ணுறது அதை பண்ண ஒரு அங்கலாய்ப்பு. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. குற்றஞ்சாட்டுறதுக்காக சொல்ல நான் சொல்கிறேன், இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படி நிலையில்லாத ஒரு வாழ்க்கை மாறி 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 சும்மா அலக்களிக்கப்படுகிறது, ஒரு நிலையாக இருக்கிறதே கிடையாது. அதனால் வாழ்க்கையை பில்டப் பண்ணவே முடியாமல் போயிடுது, வாழ்க்கை நல்லா சீரடைய முடியாமலே போயிடுது. அவங்க இப்படி மாறி மாறி போகிறதுனால அவங்க பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட படிப்பாங்க. அது எதுக்கு படிப்பாங்கன்னா, நாளைக்கு பரீட்சை இருக்குது அதில் பாஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கேட்டு பாருங்கள், ஒன்றும் தெரியாது, படித்தது ஒன்றுமே தெரியாது. நான் கூட ஆழம் இல்லாததான் இருந்தேன், அப்படியே போயிருந்தேன்னு வைங்க, ஒன்றும் உருப்பிட்டுருக்கவே மாட்டேன் நான், ஒன்றும் எந்த வேலைக்கும் லாயக்கப்பட்டிருக்க மாட்டேன் பாருங்கள். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஒரு ஆழமுள்ளவனாக மாறக்கூடிய ஒரு காலம் வந்தது. இப்போ ஆழமாக போகிறதுனால தான் அதனுடைய பலனை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். அதனால மற்றவர்களும் இன்றைக்கு பலன் அடைய முடிகிறது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி படிக்கிறது உண்மையாகவே நான் போதிக்கணும்னு படிக்கிறது இல்லை, நான் புரிஞ்சிக்கணும்னு படிக்கிறேன், நான் அறிஞ்சிக்கணும்னு படிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படிக்கணுமோ அதை கணக்கு போட்டு படிக்கிறது இல்லை. இவ்வளோ படித்தா போதும், 35 மார்க் வாங்கினா பாஸு, முன்னே அப்படி கால்குலேட் பண்ணுவேன். World War I World War IIனா 1 or 2 காயின் போட்டு பார்த்துடுறது. ரெண்டுத்தை படித்து என்னத்துக்கு டைமை வேஸ்ட் பண்ணாலும் 1 படிச்சுட்டு போவோம். 2 படிக்கிறது எங்கே டைம் இருக்குது, ஒரு நைட்டு தான் இருக்குது. அதனால் 1 படிச்சுட்டு போகிறது, இன்னொன்று கத்துற இடத்துல ஒப்படைச்சிடுறது. இப்படி தான் படித்தோம் பாருங்கள். ஆனால் இப்போ கணக்கெல்லாம் போடுறதே கிடையாது. இதையும் படித்து அதையும் படித்து எல்லாத்தையும் படித்து எங்கெங்கெல்லாம் படிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் படிக்க முடியுமோ அத்தனையும் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆர்வம் அப்படி இருக்குது, தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் கேள்வி வருது, இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. அப்போ அப்படி கிடையாது. இப்போ ஆழமாக போகிற ஆளாக மாறிட்டேன். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆழமில்லாத ஆட்கள் தங்கள் இருதயத்தை முழுமையாக எதுவும் ஈடுபடுத்த மாட்டாங்க. ஆவிக்குரிய ஜீவன் வரும்போது அதே மென்டாலிட்டி இங்கே கொண்டு வருவாங்க. பள்ளிக்கூடத்தில் எப்படி படித்தாங்களோ அதே மென்டாலிட்டி இதுலேயும் கொண்டு வருவாங்க. கொண்டு இதில் அப்படி போனேன், நான் பார்த்துருக்கேன். பைபிள் காலேஜில் அப்படி இருக்கிறாங்க ஆட்கள். அவங்கள படிக்க வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இந்த டெஸ்ட்டு வைக்க போகிறார் அவர் ப்ரொஃபஸர்னு அதுக்காக அன்றைக்கி படிப்பான், அதை சபிப்பான் படிக்கிறத வெறுப்பில். எனக்கு ஒருத்தன் தெரியும், தியாலஜி புக்கில் ஒன்றும் விளங்கலை, அவனுக்கு சொல்லியிருக்கிறது எதுவுமே விளங்கலை. புக்கை கீழே போட்டு மேலே மிதித்தான். ஐயோ இதை படித்து தொலைக்க வேண்டியதாக இருக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு போட்டு மிதித்தான் பாருங்க. அவனுக்கு வெறுப்பில் அந்த மாதிரி இருப்பானுங்க. படிக்கிறதுனாலே ஒரு வெறுப்பு. மிதித்தவன் இன்றைக்கி ஒன்றும் பண்ணல, வேறு ஏதோ உத்தியோகம் தான் பண்ணிட்டுருக்கிறான். என்னத்தையோ கணக்கு போடுறதோ என்னத்தையோ பண்ணிட்டுருக்கிறான், எங்கேயோ உத்தியோகம் பண்ணுறான். படித்ததுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆழமாக போகல. கடவுள் கிருபையாக எனக்கு ஒரு வழி காமிச்சார் பாருங்கள். ஒரு போதகர் போதிக்கிறது கேட்ட ரோமருக்கு எழுதின நிருபத்தை வசனமாக போதிக்கிறத கேட்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் கடவுள். அது கேட்டப்போ என் வாழ்க்கையை மாறிடுச்சு.
இப்படி ஒரு வேதத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குதா, சத்தியம் இருக்குதா, இதை நான் எப்படியாவது கற்றுக்கணும்னு அப்போ தான் எனக்கு ஆர்வமே வந்தது. அது முதற்கொண்டு ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன், புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தேன், கொஞ்சம் வேரூன்ற ஆரம்பித்தேன். அது எனக்கே தனிப்பட்ட முறையில் பலனை உண்டாக்குச்சு. அது மிகுந்த பலன் என்னுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தது. ஆகவே இந்த ஆழமாக போகிறது ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆழமாக போகிறது ரொம்ப அவசியம். இந்த ஆழமாக இல்லாத ஆட்கள் பாருங்கள், பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வருவாங்க, கோயிலே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்கிறது ஒன்றும் பெருசாக ஆழமாக உள்ளே இறங்காது. ஏன்னா அவங்க எப்பவும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் இருந்தாரா, இதோ அவர் வந்திருக்காரு பாரு, அந்த சட்டை எங்கே வாங்கினாருன்னு தெரியல. அப்புறம் இந்த அம்மாமாருங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த புடவையை பரீட்சை பார்க்குறது தான் வேலை. நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த புடவை எங்கே வாங்கியிருப்பாங்க, நான் சொல்கிறேன் அந்த கடையாக தான் இருக்கும். இந்த டிஸ்கஷன் ரொம்ப சீரியஸாக நடந்திருக்கும். அது வேலை இத்தனை ஆயிரம் இருக்குமாக்கும், அத்தனை இதே தான் வேலை பாருங்கள். இப்படியே போய் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் இது எதையாவது மனசில் போட்டு அலசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் ஆமேன்னு தோத்திரன்ட்டு எழுந்துச்சி போயிட வேண்டியது. இப்படியே வாழ்நாள் முழுக்க போயிடுது. ஏன்னா கவனத்தை செலுத்துறது கிடையாது. ஏதோ வந்தாங்க, சர்ச்சுக்கு போனேன், பைபிள் எடுத்துகிட்டு போனேன், பிரசங்கம் கேட்டேன், பாட்டு பாடினேன், காணிக்கை கொடுத்தேன், இருந்தேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஒழிய அந்த இம்பேக்ட் கூட, அந்த பிரசங்கத்தினுடைய இது கூட ஏதோ அவங்க கேட்டாங்க மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்களே, கேட்டாங்களே, இருந்தாங்களே அப்படின்னு இருக்குது. பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்துக்கு ஏதோ நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றுமே உள்ள நடக்கவே இல்லை. ஏன்னா ஆழமே சுத்தமாக இல்லை. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் 20 வருஷமாக கோயிலுக்கு வரேன், எனக்கு ஒன்றும் செய்யலை ஆண்டவர் இது வரைக்கும் அப்படின்னுவாங்க. 20 வருஷமாக கோயிலுக்கு வந்தால் எதாவது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு எங்கேயாவது? சொல்லலை. அதுக்கு மாறாக என்ன சொல்லியிருக்கிறாரு, வசனத்தை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதை சில என்ன பண்ணுச்சு, கற்பாறையான இடங்களில் விழுந்தது. அங்கே தான் பிரச்சனை. இருதயம் தான் பிரச்சனை ஒழிய விதையில் பிரச்சனை இல்லை, விதைச்சவரில் பிரச்சனை இல்லை. இந்த நிலம் அதில் பிரச்சனை. அதில் பிரச்சனை இருக்கிறதுனால வேறு ஊன்ற முடியல, உள்ளே போக முடியல, அது உள்ளே ஆழமாக போக முடியாமல் இருக்கிறது. ஸோ மேலோட்டமாக இருப்பது, சூப்பர்ஃபிஷியாலிட்டி, அதுதான் முதல் ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த ஆழம் இல்லாததுன்றது ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா அறிவில்லாமல் இருப்பது, லேக் ஆஃப் நாலெட்ஜ், அறிவு குறைவு. அறிவை வளர்த்துக்கிறதே கிடையாது. கூட்டத்துக்கு போவாங்க, ஒரே உற்சாகமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பாட்டு கேட்பாங்க, அதில் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும். ஆனால் சில காரியங்கள் எதை காரியங்களை நல்லா புரிந்து கொள்ள வேணுமோ அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பிஹெச்டியாக படிக்க முடியும் தியாலஜியில்? நீங்கள் ஒன்றும் தியாலஜியில் பிஹெச்டி படிக்க வேணாம். ஆனால் சில சத்தியங்களை எல்லா மனுஷரும் சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகம் வெறும் பிஹெச்டி படித்தவங்களுக்காக இல்லை. இது வெறும் தியோலாஜியன்ஸ் வாஸ்து இதை டைசெக்ட் பண்ணுறதுக்காக இது எழுதப்படவில்லை. இது உங்களையும் என்னையும் போல சாதாரண மனுஷர்கள், கிராமத்தில் வாழ்கிற மனுஷர்கள் கூட வாசித்து இதை புரிந்து கொண்டு, இதை அறிந்து கொண்டு, இதை நடைமுறைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட காரியங்கள். லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்குது காரியங்கள்லாம். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இங்கே வைத்திருக்கிற காரியங்கள். இதெல்லாம் எனக்கு புரியாது, எனக்கு விளங்காதுன்னு சொல்கிறது தப்பு. யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு விளங்கணும், புரியணும். சில காரியங்கள்லாம் புரிந்து ஆகணும். புரியக்கூடிய காரியங்கள்லாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். உதாரணத்துக்கு, தேவன் யார், நம்முடைய பரலோக பிதா எப்படிப்பட்டவர், யூ மஸ்ட் நோ காட் த ஃபாதர். இதை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 20-25 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பிதாவாகிய தேவன்னா யார், அவர் எப்படிப்பட்ட, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படி நம்மோட நடந்துக்கிறார், எப்படி நம்மளை நேசிக்கிறார், இதை பற்றிலாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள். இயேசு கிறிஸ்துனா யார், அவரை பற்றிய காரியங்கள் இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன் விவரமாக. பரிசுத்தாவியை அறிந்து கொள்வது, நோயிங் த ஹோலி ஸ்பிரிட், 60 வாரம் போதிச்சிருக்கிறேன் பாருங்கள். அதை பற்றி முழு விவரமாக இதெல்லாம் எடுத்து போதிச்சிருக்கிறேன். சாதாரண ஆளுகள் கூட விளங்குற அளவுக்கு எடுத்து இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன். இதை போல் சில காரியங்கள்லாம் விசுவாசி போக போக ஆழமாக, இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வது அவசியம். இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் சாதாரண விசுவாசி வந்து லேசாக ஒரு பிரசங்க கேட்டு போயிடுறாங்கிறாங்க. கிடையாது. ஆழமாக போகணும். ஆழமாக போகலன்னா என்ன ஆகும், யாராவது உங்களை நாளைக்கு தப்பான வழியில் நடத்துவாங்க. நீங்கள் யாரையாவது நம்பி போவீங்க, யார் பின்னாலேயாவது போவீங்க, ஏதாவது தவறான உபதேசத்துக்கு பின்னால் போவீங்க, கெட்டு போவீங்க. ஏனென்றால் ஆழமாக போகாததனுடைய விளைவு அது. ஆழமாக போனால் அப்படி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஆழமான அறிவு உண்டாயிருக்கும், சரியான அறிவு வெளிப்பாடு
அதில் உண்டாயிருக்கும். சரி, ஒன்று மேலோட்டமாக இருப்பது ஆழம் இல்லாதனா, இன்னொன்று அறிவில்லாமல் இருப்பது, இன்னொன்று ஆழமாக சிந்தியாதது. வெறும் அறிவை சம்பாதிக்கிறது இல்லை, வெறும் சில காரியங்களை தெரிந்து கொள்கிறது தான் அறிவு, சில காரியங்களை நல்லா தெரிஞ்சு கொள்கிறது தான் அறிவு. ஆனால் டீப்பாக திங்க் பண்ணணும், ஆழமாய் சிந்திக்க வேணும், அலசி ஆராய வேண்டும். விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஆழமாக சிந்திக்க வேணும், அலசி. ஒருவேளை சிலர் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஒரு நாள். நான் அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படி நீங்கள் செய்யலைன்னா அதை பற்றி ஐயோ நான் ஒன்றுத்து உதவ மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நாங்கள்லாம் அப்படி இருந்து தான் வந்திருக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இது அப்படி செய்யணுன்ற அறிவே உண்டாகுது. ஆழமாய் சிந்திக்கணும், ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் ஆழமாய் சிந்திக்க வேணும். மனுஷனுடைய பாவம் அது என்ன பண்ணியிருக்கு மனுஷனுக்கு, எப்படி அதன் மூலமாக அவன் தேவனுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்கிறான், எப்படி தண்டனைக்குரியவனாக இருக்கிறான், ஆக்கினை தீர்ப்பு உரியவனாக இருக்கிறான், எப்படி இயேசு இவனை ரட்சிக்க வந்தார், இதிலிருந்து விடுவிக்க வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், இவனுடைய தண்டனை தன் மேலே ஏற்றுக்கொண்டு இவனுடைய ஆக்கினை தீர்ப்பையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு இவனை விடுவிச்சிருக்கிறார். இவனுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பும் ஆசீர்வாதம் எப்படிப்படும், இதெல்லாம் தியானித்து பாருங்கள், உங்களுக்கு உற்சாகம் எங்கேருந்து வரும். இதெல்லாம் தியானித்து பாருங்கள், இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள், இதெல்லாம் படித்து பாருங்கள், இதெல்லாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு பாருங்கள். போக போக ஆழம் ரொம்ப அதிகமாக ஆகிவிடும். அப்போ இப்படி ஆழமாக போகிறது அவசியம். ஆழமாக போகிறதுக்கும் வெறும் மேலோட்டமாக அறிஞ்சு வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, நாலெட்ஜ் இஸ் ஃபுட் ஃபார் த மைண்டு. அதாவது அறிவுங்கிறது மனதுக்கு ஆகாரமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆழமாய் சிந்திப்பது, டீப் தாட், ஆழமாக போவது, அது எப்படிப்பட்ட வித்தியாசத்தை உண்டு பண்ணுது. அது இது எடுத்து இந்த ஆகாரத்தை நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு, நீங்கள் பருப்பு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க, வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பருப்பு, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் அரிசி, இன்னொன்றில் கொஞ்சம் காய் எல்லாத்தையும் வச்சு அப்படியே முழுங்கிடுவீங்களா? ஆகாரம் நல்லது, இது சரீரத்துக்கு தேவை. இதை எடுத்து என்ன பண்ணணும், பக்குவமாக சமைக்கணும், சமைச்சு சாப்பிட்டா நல்லா இறங்குற மாதிரி. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடாதபடிக்கு அந்த சத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிற விதமாக அதை சமைக்கணும். சமைச்சு எவ்வளோ வேக வைக்கணுமோ அதை வேக வச்சு, ரொம்ப அதிகமாகவும் செய்யாமல் ரொம்ப குறைவாகவும் செய்யாமல் ரொம்ப கரெக்டாக பண்ணி கரெக்டாக வேக வச்சு அதை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக அதன் மூலமாக அதனுடைய சத்துவை நம்முடைய உடலில் ஏறுற மாதிரி நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுதான் நடக்குது. நம்ம ஆழமாக போகும்போது, சத்தியத்துக்குள்ள ஆழமாக போகும்போது, ஆவிக்கு ஆகாரமாக இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நல்லா டைஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம நல்லா ஜீரணிக்கிற அளவுக்கு சாப்பிட்டு ஜீரணித்து நமக்குள்ளே போய் அது வேலை செஞ்சு நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை ஆக்கி நாம் உட்கொள்ளுகிறோம். அது ரொம்ப அவசியம் பாருங்கள். ஆகவே வெறும் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொன்னால் போதும், அது தெரிகிறது முக்கியம், அது ஃபஸ்ட்டு. ஆனால் அதை காட்டிலும் போய் இன்னும் ஆழமாக அதை டைஜஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொன்று ஆழமான உணர்வு, ஒரு இமோஷனல் டைப் இருக்கணும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும். பாருங்கள், இமோஷன் இல்லாமல் மனுஷன் இல்லை. இமோஷன் எல்லாத்துலேயும் காட்டுறோம். இமோஷன் ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக அந்த காரியத்தில் நம்ம ஈடுபாடு வைத்திருக்கிறோன்றதுக்கு நம்முடைய இமோஷன் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்கார் மனுஷனை. கிரிக்கெட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பையனை பாருங்கள், ஆனால் கிரிக்கெட்டு மைதானம் பக்கம் கூப்பிட்டு போயிட்டீங்கனாலே அவன் முகமெல்லாம் மலர்ந்துடும், ஆளே பிரைட் ஆகிடுவான், சத்தம் அதிகமாகும், ஊன்னு ஒரே எக்ஸைட்டடாக பேசிகிட்டு வருவான். பார்த்துருக்கீங்களாங்களே இந்த பசங்களை? உள்ளே போய் உட்காந்தானு அவனுக்கு உற்சாகம் தாளாது, எப்படா ஆரம்பிக்கணும். முதல் பால் அவன் லொட்டுன்னு வச்சுருப்பான், இவன் ஓடும் கற்றுவான். இவன் ஒன்றும் பெருசாக அடிக்கலை, ஆனால் பெருசாக அடித்தா என்ன பண்ணுவான், எகிரி கூச்சறான், சீட்டை விட்டு கத்தி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஒரு சிக்ஸர் அடித்தா அவ்வளோதான், இவன் கூச்சிட்டு இருப்பான் 60 தடவை. ஏன்னா ஒரு இமோஷனல் டைப் இருக்குதாங்க, அவ்வளவு அந்த இது மேலே ஒரு ஈடுபாடு இல்லையா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இந்த காரியங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உள்ளத்தில் உணர்வு பூர்வமாக ஒன்று நடந்தது. நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சிப்பு தேவை, நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னு ஒரு பெரிய வருத்தம் உங்களை வாட்டியது. அதன் விளைவாக தான் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. அது விளைவாக தான் இயேசுவண்டையில் திரும்பினீங்க, தேடி வந்தீங்க, அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவர் உங்களுடைய உள்ளத்தில் அனுமதிச்சிங்க, ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது, எல்லாம் வந்தது. அதன் பிறகு வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும்.
வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடக்கூடாது. சிலர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மனைவியை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறதும் அங்கே கூப்பிட்டு போகிறதையும் பிஸியாக இருப்பாங்க. டெய்லி கூப்பிட்டு போகிறதுக்கே சரியாக இருக்கும். கல்யாணம் பண்ண பிறகு என்னென்னு கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாம் அமைதலாயிட்டாங்க இப்போல்லாம். அதான் சொல்ல வரேன், ரட்சிக்கப்படும் போது எப்படி எனக்கு இது தேவை, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, இந்த இயேசுவை நான் போய் கண்டடையணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையில் தான் வந்தீங்க. உங்களுடைய தேவையை உணர்ந்தீங்க. இந்த இயேசு உங்களுக்கு என்ன செய்யக்கூடும் என்பதை உணர்ந்தீங்க. ஒரு வாஞ்சை நிமித்தமாக வந்தீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழும்போது இதில் கூல் டவுன் பண்ணக்கூடாது. இப்போவும் அந்த ஈடுபாடு இருக்கணும். இப்போ எப்படி அந்த ஈடுபாடு வரும்? இப்போ எப்படி வரும்னா, எங்கேருந்து வந்தீங்க, என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இயேசு ஒரு பரிசேயன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் மேஜையில். ஒரு பெண் அங்கே வருகிறாள். வந்து என்ன பண்ணுறா, அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாள், தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். இந்த பரிசேயர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன இது இப்படி பிஹேவ் பண்ணுறாள்னு. ஆனால் அவளுக்கு உள்ள இவர் பேரில் அவ்வளோ பெரிய அன்பு. ஏன்? இவரால் தான் நான் நல்லா இருக்கிறேன், இவர் தான் என் வாழ்க்கையை சரி பண்ணவர், கேடுகட்ட வாழ்க்கையை இவர் நல்லா ஆக்குனார், இவர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் என் வாழ்க்கையே மலர்ந்தது, நல்லா இருக்குது, இவரால் தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், இன்றைக்கி இருக்கிற எல்லாம் இவரால் எனக்கு வந்து கிடைச்சிதுன்ற அந்த ஒரு நன்றி இருக்குது பாருங்கள் உள்ள. அந்த நன்றி பெருக்கெடுத்து வர்றதுனால தான் அவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய கண்ணீரால் நினச்சி தலைமயிரால் அதை துடைக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய அன்பை அவள் அவ்வாறு காட்டுகிறாள். அவள் அன்பை இமோஷனலாக காட்டுறா பாருங்கள். அந்த காரியம்தான் அவளுக்கு எவ்வளவு இதில் ஈடுபாடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பரிசேயர்கள்லாம் அது புரியவே இல்லை பாருங்கள். அவங்களுக்கு அந்த இதே கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நான் எப்போவுமே ஓகே, பரலோகத்தில் செலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நினைப்பேன் அவனுக்கு. ஃபேரசீனா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கானே, ஹவு ஃபேர் ஐ சீன்றாள் அவன். அவங்க கண்ணாடியிலே பார்த்துக்கிட்டு, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார், என்ன மாதிரி யாராவது வருமா, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது யாரும் அப்படிங்கிற ஆள் தான் ஃபேரசி. அதனால் அவனுக்கு அந்த உணர்வே கிடையாது. நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், எவ்வளோ இறக்கம் வச்சார், எவ்வளோ மன்னிச்சார். தான் இயேசு சொல்கிறார், அதிகமாய் மன்னிக்கப்பட்டது அவள் அதிகமாய் நேசிக்கிறாள். அப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது தியானம் பண்ணியிருக்கீங்களா? நான் யோசித்து பார்க்குறேன் சில நேரம், எப்படி இருந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கிறேன், எப்படி இருந்தேன் அப்படியே போயிருந்தேன்னா இந்நேரம் எப்படி ஆயிருப்பேன். இப்படி அவர் பண்ணது அவரால் தான், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் தான் என்னை இப்படி ஆக்கியிருக்கிறாரு. அவர்னால தான் நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், அவர்னால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவர்னால தான் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன், பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் இல்லைன்னா வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கும். அதனால தான் எனக்கு பாட்டு நல்லா வருது. ஏன்? நான் அவரை நினச்சி பார்க்குறேன், அவர் செய்த நன்மைகளை நினச்சி பார்க்குறேன், நான் எப்படி இருந்தேன்னு நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி எப்படி என்னை ஆக்கியிருக்கிறாருன்னு நினச்சி பார்க்குறேன். நன்றி உள்ளத்தில் வராமல் இருக்கவே முடியாது. அதனால தான் எனக்கு பிரசங்கம் வருது. ஏன்னா சில நேரத்தில் டயர்டாக இருக்குது, ஆனால் வருது எந்திரிச்சுன்னா. ஏன்னா எனக்கு உள்ளத்தில் நன்றி இருக்குது. இதை சொல்லி மாளாது பாருங்கள், அவ்வளோ பண்ணியிருக்கிறார் கர்த்தர். இவருடைய நாமத்தை பிரசங்கிப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் இல்லைங்களா? அப்போ இதுதான் வித்தியாசம் பாருங்கள். அது என்னென்னா, உங்களை குற்றுயிரா கொலவுயிரா விட்டு போகிறாங்கன்னு நீங்கள் அடித்து போட்டு போகிறாங்க தான் இப்படி கதை சொல்கிறார். நல்ல சமாரியன் கதைலாம் அப்படி தான் சொல்கிறார் இல்லையா? விட்டு போகிறாங்க. ஒருத்தன் வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து உடஞ்சி போன எலும்பெல்லாம் திரும்பி ஒட்ட வச்சு மருத்துவ செலவெல்லாம் கொடுத்து, காயங்களெல்லாம் ஆற்றி, சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் கொடுத்து, மருத்துவ செலவுக்கெல்லாம் கொடுத்து, எல்லாம் பண்ணி உயிரை காப்பாற்றுறான் ஒரு ஆள்னு வைங்க. அந்த ஆள் நேசிக்காமல் இருப்பீங்களா நீங்கள்? ஹலோ, அவர் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்ருவீங்களா நீங்கள்? கிடையவே கிடையாது. அப்படி விட்டால் மூளை கோளாறுன்னு அர்த்தம் இல்லையா? அவரை என்றைக்குமே நினச்சி பார்ப்பீங்க. என்றைக்காவது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க, மறுபடியும் போய் பார்ப்பீங்க, நன்றி சொல்லுவீங்க. அவருக்கு எதாவது செய்யணுமேன்னு யோசிப்பீங்க, அதுக்கு எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிப்பீங்க இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு ஒரு சிரமமாகவே நினைக்க மாட்டீங்க, அவருக்கு செய்கிறத பற்றி ஒரு சிரமமாகவே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அவரை பற்றி அவ்வளோ ஒரு பெரிய அன்பு, நன்றி உள்ளத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு காரியம் உள்ளே நடந்துருக்குது. இந்த உணர்ச்சியே இல்லாத ஆளுகளை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த நேரத்தில் எந்த உணர்ச்சியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், ஐஸ் ஃபிஷ் மாதிரி
ஐஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி சோசன் ஃப்ரோசன்னுவாங்க. அந்த மூணு இருப்பாங்க அப்படியே, அவ்வளோதான், எந்த உணர்வும் கிடையாது. கேட்டால் சொல்லலாம், நான் அப்படிலாம் காட்டுறது இல்லை, ரொம்ப சந்தோஷம், ஏதாவது இருந்தால் சரி உள்ள. அவர் அவ்வளோ செஞ்சுருக்கும்போது எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கவே முடியாது. பெரிய கடனில் ஆகப்பட்டீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சால் கூட அதை திரும்ப செலுத்த முடியாது. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் விற்று, உங்கள் வீட்டாருக்கு இருக்கிறதெல்லாம் விற்று கொடுத்தீங்கனாலும் அதை திரும்ப செலுத்த முடியாது. அவ்வளோ பெரிய கடன் சிக்கிக்கிட்டீங்க. அந்த கடனை கொடுத்த ஆள் திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்து எல்லா கடனையும் மன்னிச்சிட்றேன் போ, உன் பாக்கி வந்து 0 இன்னிலேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த ஆளுக்கு எவ்வளோ நன்றியாக இருப்பீங்க, எவ்வளோ நன்றி கடன் பட்டிருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, எவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்குள்ள. வீட்டுக்கு இப்படியே வருவீங்களா டல்லாக? மனைவி என்ன ஆச்சுன்னு கேட்க, அது போனேன், அவர் சொன்னார் இப்போ 0வாம் அப்படியே சொல்லுவீங்க? கிடையாது. வர்ற வேகத்திலே தெரியும் என்னமோ ஆயிருக்குது இவருக்குன்னு, என்னமோ ஆயிருக்கு இவருக்கு, யாரோ என்னமோ கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு இவருக்கு, ஏதோ பதிலை கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு, ஏதோ இவருடைய பிரச்சனைக்கு இவ்வளோ நாள் தலையில் கவிச்சு உட்காந்துட்டார், இன்றைக்கி இப்படி இருக்கிறாரு. பார்த்தீங்களா, இமோஷன்லாம் கலந்துருது. தலையை பிடிச்சிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி தலையை நல்லா ஆட்டிக்கிட்டு வர்றாரு, சந்தோஷமாக வர்றாரு, என்னமோ ஆயிருக்குன்னு யோசிப்பாங்க. அப்போ பாருங்கள், ஆழம், அதுதான் ஆழத்தை உண்டாக்குகிறது. கர்த்தரை நல்லா ஆழமாய் நேசித்து, அவர் அன்பு கூர்ந்து, அவரை ஆராதித்து, ஆழமாய் அவரை பாராட்டி துதித்து அப்படி இருக்கும்போது ஆழமுள்ளவர்களாக மாறுகிறோம். இருக்கீங்களா? ஆழம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆழமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சில உதாரணங்கள் தான் கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் யோசிக்கலாம். பல விதங்களில் பலருக்கு பல விதத்தில் அது வரும். யோசித்து நீங்கள் செய்யலாம். ஆழம் இல்லாதன்றால் ஷேலோவாக இருக்கிறது, ஒரு மேலோட்டமாக இருக்கிறது, ஒரு இதாக இருக்கிறது. அதனால தான் கேட்குற வார்த்தை பலன் தர மாட்டேங்குதுன்றார். நிறைய பேர் கேட்ட வார்த்தையில் பலனே இல்லாமல் போயிடுது. ஏன் பலன் இல்லாமல் போகுதுன்னா, இந்த ஆழம் இல்லை, இந்த பிரியம், அவர் பேரில் அன்பு, அந்த ஒரு ஆர்வம், இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இன்னும் அலசி ஆராயணும், இது உள்ளே போகணும், இதுக்காக நேரத்தை செலவழிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதே ஏதோ பெரிய ஒரு கடமையாக செய்கிற மாதிரி நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் எப்படியும் அப்படின்றதுனால வர்றாங்க சிலர்லாம். சரி, வர்றாங்களே, சந்தோஷம், அது வரைக்கும் இங்கே வந்தால் எதாவது நடக்கும் அப்படி வர்றவங்களுக்கு கூட. பட்டு அதிலிருந்து மாறி இன்னும் ஆழமாக போனால் தான் பலன் கிடைக்கும். இது சும்மா வந்ததுனால ஒன்றும் ஆகாது, ஆழமாக போனால் தான் பலன் உண்டாகும் என்பது தான் உண்மை.